பேரன்பு சீரியல் ஜூலை 31 நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்த்துடலாங்க. கார்த்திக் பயங்கரமாக காரை க்ளீன் பண்ணிட்டுருக்காரு. அப்போது ஒருத்தர் வந்து கார் க்ளீனாக தானே இருக்குது, அப்புறம் எதுக்கு காரை தொடச்சிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அதுவும் கண்ணுக்கு கார் க்ளீனாக இருக்குது, ஆனால் ஏன் கண்ணுக்கு நிறைய அழுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, என்ன காலையிலேருந்து ஒரு மார்க்கமாகவே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, டே போடா அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுறாரு கார்த்திக் அவரை. நானே சண்மதி வருவா, காரை துடைக்கும் போது என் கையை பாப்பா, மோதிரம் என் கையில் இல்லைன்னு சொல்லி ஷாக்காய் பாப்பா, அவள் ரியாக்ஷன் எப்படி இருக்குங்கிறத வச்சு அவள் என்ன லைட்டாக லவ் பண்ணுறாளா இல்லை டீப்பாக லவ் பண்ணுறாளான்னு ஜட்ஜ் பண்ணலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இவன் என்னடானா வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி தனக்கு தானே புலம்பிட்டு இருக்காரு. அப்போ கரெக்டாக சண்மதி வராங்க. சண்மதி கார்த்திகை பார்த்ததும், என்ன சார் அப்படியே பார்த்துட்டு பார்க்காத மாதிரி நடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அப்படியாங்கன்னு கார்த்திக் கேட்க, ஆமாம் நீ ஏன் இப்படி பார்த்தும் பார்க்காத மாதிரி இருக்கேன்னு சொல்லி நான் சொல்லிட்டா, ஏன் நம்ம வழக்கமாக மீட் பண்ணுற காஃபி ஷாப்புக்கு வரல அப்படின்னு சண்மதி கேட்க, எதுக்கு வரணுங்கிறாங்க கார்த்திக். எதுக்கு வரணுமா? யோ என்னாச்சியா உனக்கு அப்படின்னு சண்மதி கேட்க, கொஞ்சம் வேலை அப்படின்னு சொல்ல, என்ன வேலை? காலையிலேருந்து மாறி மாறி 100 தடவை காரை தொடச்சிட்டு இருக்கியாமே அப்படின்னு சண்மதி கேட்க, யாருங்க சொன்னாங்கங்கிறாங்க கார்த்திக். லீவ் போட்டு போன நம்ம ஆஃபீஸ் பையன்தான் சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டானா அவன். பிளட்டி ராஸ்கல் போட்டு கொடுக்குறேன் நீ அப்படின்னு வாய்க்குள்ளேயே முணுமுணுத்துட்டு இருக்க. என்ன சாருக்கு கோவம் வருதா? சரி என்ன கேட்ட? ஏன் காஃபி ஷாப்புக்கு வரணும்னு கேட்டல, நம்ம ஏன் காஃபி ஷாப்பில் ரெகுலராக மீட் பண்ணுறோம் அப்படின்னு சண்மதி கேட்க, லவ், அதாவது ஷாமுக்கு நம்ம லவ் பண்ணுறோன்னு பொய்யா நம்ப வைக்கிறதுக்காக அப்படின்னு கார்த்திக் சொல்ல, அப்போ ஏன் இன்னைக்கு வரல அப்படின்னு கேட்க, ஷாம் இன்னைக்கு வரமாட்டால, அதுவும் இல்லாமல் அவன் நம்ம ரியலாக லவ் பண்ணுறோன்னு சொல்லி நம்பிட்டான்ல அப்படின்னு கார்த்திக் சொல்லிட்டு இருக்க. ஷாம் வந்து சொன்னானா, அவனை பற்றி எனக்கு தெரியும், அவன் எனக்கு உனக்கும் கல்யாணம் ஆனாதான் நம்புவான் அப்படின்னு சண்மதி சொல்லிட்டு இருக்க. கார்த்திக் பல்ல காட்டுறாங்க. ஐ மீன் அவன் லேஸில் நம்ப மாட்டான்னு சொல்ல வந்தேன், இது உனக்கு புரியலையா அப்படின்னு சண்மதி சொல்லிட்டு இருக்க. நீங்கள் பாயிண்டாக பேசிகிட்டு இருக்கீங்க, எனக்கு இது புரியலையே அப்படின்னு சொல்லி கார்த்திக் சிரிச்சிட்டு இருக்க. மிஸ்டர் கார்த்திக், நீ டிரைவர் மாதிரி என்கிட்ட பிஹேவ் பண்ண வேண்டாம். முட்டாள்தனமான ஆளுங்களை என்றைக்குமே பொண்ணுங்களுக்கு பிடிக்காது. நீ ஆர்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் எம்டி கார்த்திக் மாதிரியே பிஹேவ் பண்ணு, புரியுதா அப்படின்னு சொல்ல, யூ மீன் ஆக்டிங் அப்படின்னு சொல்ல. அப்படியே அமைதியாக இருக்காங்க சண்மதி. சரி கார்த்திக், நீ ஏன் காரை கையால் தொடச்சி இவ்வளோ கஷ்டப்படுற? வாட்டர் வாஷ் விடலாம்ல, எங்கே உன் கையை காட்டு அப்படின்னு சொல்லி கேட்க, கார்த்திக்கும் கையை நீட்டி இருந்தால் நல்லா பாருங்க அப்படிங்கிறாங்க. பாரு, காரில் இருக்கிற அழுக்கெல்லாம் உன் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போயிடுறாங்க சண்மதி. ஐயையே என்ன பொண்ணுடா இவ, கையில் இருக்கிற அழுக்கு தெரியுது, கையில் மோதிரம் இல்லைங்கிறது தெரியல, என்ன கொடுமை கார்த்தி இது. கையை கழுவுங்க, காரை துடைக்காமல் வாட்டர் வாஷ் விடுங்க, ஒரு டிரைவர் மாதிரி பிஹேவ் பண்ணாதீங்க, ஒரு எம்டி கார்த்திக் மாதிரி பிஹேவ் பண்ணுங்க அப்படியெல்லாம் சொல்கிறது வச்சு பார்த்தா அவளுக்கு லவ் வந்துட்ட மாதிரி தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுக்கிறாங்க கார்த்திக். ஆஃபீஸ்க்குள்ளே சண்மதியும் கூட நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க. அப்போ கரெக்டாக கார்த்திக் உள்ளே என்ட்ராகவும் ஒருத்தர் கார்த்திக்கை கூப்பிட்டு, கார்த்திக் அந்த ஃப்ளாஸ்க் எடுத்துகிட்டு போய் டீ வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல, இதை கேட்டு சண்மதி பயங்கரமாக டென்ஷன் ஆயிடுறாங்க. ஆனால் கார்த்திக்கும் ஓகே சார்னு சொல்லிட்டு ஃப்ளாஸ்க் எடுத்துகிட்டு போகும்போது சண்மதி, கார்த்திக் இங்கே இருங்க, எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, டீ வாங்கன்னு சொல்கிறாங்க கார்த்திக். எதுக்காக இவரை டீ வாங்க அனுப்புறீங்க அப்படின்னு சண்மதி கேட்க, ஆஃபீஸ் பாயும் லீவ் போட்டு போயிட்டான், வேற யார் அனுப்புறது, டிரைவரை தானே அனுப்ப முடியும் அப்படின்னு அவர் சொல்ல, இல்லை நான் போய் வாங்கிட்டு வரணுமா அப்படின்னு அவர் கேட்க, இப்போ நான் அப்படி சொன்னேனாங்கிறாங்க சண்மதி. நீயே தேவையில்லாமல் என்னென்னமோ பேசுகிற, நம்மக்கிட்ட வேலை பார்க்குறவங்கள நம்ம தான் கௌரவமாக நடத்தணும் அப்படின்னு சண்மதி சொல்லிட்டு இருக்க. இப்போ நான் என்ன அவமானப்படுத்திட்டு இருக்கேன், நீங்கள் ஏன் இவ்வளோ கோவப்படுறீங்க அப்படின்னு அவர் கேட்டுட்ருக்க. நீ அவரை மதிக்கலை, அதை பார்த்துட்டு என்னால் சும்மா இருக்க முடியல, டீ வாங்கிட்டு வரையான்னு நீ அவர்கிட்ட கேட்டு அவர் சரின்னு சொல்லியிருந்தாருனா நீங்கள் ஏன் டீ வாங்க போகிறீங்க, அது உங்கள் வேலையான்னு கேட்டு நான் திட்டியிருப்பேன் அவரை. ஆனால் நீ அப்படி கேட்கலையே, நீ அவர்கிட்ட ஆர்டர் போட்ட அப்படின்னு சண்மதி சொல்லிட்டு இருக்க. ஐயா டிரைவரே, தெரியாமல் சொல்லிட்டேன், அந்த ஃப்ளாஸ்க்கு அங்கே வச்சிருப்பா, டீயும் வேணாம் ஒன்றும் வேணாம், கிளைண்ட் வந்துட்டு ஒரு டீ கூட கொடுக்கலன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னு பிரதாப் சொல்லிட்டு இருக்க. பிரதாப், இப்போ ஏன் நீ தப்பாக பேசுகிற அப்படின்னு சண்மதி கேட்க, இப்போ டீக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு பிரதாப் கேட்க, நான் ஆர்டர் போடுறேன், டீ இப்போ வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து ஆர்டர் பண்ணுறாங்க. இப்போ 15 மினிட்ஸில் டீ இங்கே வந்துடும், ஓகேவா? அதுக்கப்புறம் கார்த்திக் எங்கே வான்னு சொல்லி கூப்பிட்டு, நான் காலையில் தானே சொன்னேன் டிரைவர் மாதிரி பிஹேவ் பண்ணாத, எம்டி கார்த்திக் மாதிரி பிஹேவ் பண்ணேன்னு, எனக்கு அதுதான் பிடிக்கும்னு சொன்னால் நீ ஆஃபீஸ் பாய் மாதிரி டீ வாங்குறதுக்கு ஃப்ளாஸ்க் எடுத்துகிட்டு நின்றுட்டுருக்க, ஏன் கார்த்திக் ஃப்ளாஸ்க் இங்கே வை அப்படின்னு சொல்லி சத்தமாக சொல்லவும் உடனே கார்த்திக்கும் ஃப்ளாஸ்க்கு அங்கே கீழே வச்சிடறாங்க. உண்மையாக சொல்லணும்னா பரவாயில்லையே, கார்த்திக் கௌரவம் பார்க்காம டீ வாங்கிட்டு வந்தாரேன்னு சொல்லி பெருமையாக நினைப்பீங்கன்னு நினச்சேன். கடைசியில் அப்படின்னு கார்த்திக் சொல்ல, என்ன கடைசியில்? கார்த்திக், என்னோட வாழ்க்கையில் நீங்கள் எப்பேற்பட்ட ரோல் பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு தெரியல, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட்.
அப்படின்னு சொல்லிட்டு சண்மதி அங்கேருந்து போயிடுறாங்க. என்னடா இது சுற்றி வளைச்சி என்னென்னமோ பேசுகிறாளே, ஆனால் நேரடியாக லவ் பண்ணுறேன்னு சொல்ல மாட்டேங்கிறாளே, என்னடா கார்த்திக் அப்படின்னு யோசிச்சுட்டே நம்ம தான் கண்டுபிடிக்கணும் போல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அங்கேருந்து. இன்னொரு சைடு பவானி ஒரு ஹேண்ட்பேக்கை ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அது வந்துடுது. அவங்க ஹஸ்பண்ட் கிட்டே எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்க, ஆனால் உங்ககிட்ட தான் நிறைய ஹேண்ட்பேக் இருக்கே, அப்புறம் எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லைங்க அடுத்த வாரம் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் போகிறோம்ல, அங்கே அந்த சாரீக்கு மேட்சாக ஒரு ஹேண்ட்பேக் வாங்கணும்னு யோசித்தேன், அதான் ஆர்டர் பண்ணேன் அப்படின்னு பவானி சொல்லிட்டு இருக்க. ஒரு நாள் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண ஒரு புது ஹேண்ட்பேக்கா அப்படின்னு கேட்க, ஒரு நாள் யூஸ் பண்ணிவிட்டு நான் என்ன குப்பையில் தூக்கி போட போகிறேன், அப்பா போய் யூஸ் பண்ண தான் போகிறேன், அப்புறம் என்ன அப்படின்னு சொல்ல, சரி நான் ஒன்றும் சொல்லலைன்றாரு அவர். சொல்கிறதெல்லாம் சொல்லிவிட்டு அப்புறம் ஒன்றும் சொல்லலைன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிக்கிறாங்க. சண்மதியோட அம்மா மார்க்கெட் போயிட்டு வராங்க போல இருக்குது. ராஜிமாட்டு கொண்டு வந்து எல்லா திங்ஸையும் கொடுத்துட்டு, என்ன ராஜிமா நம்ம வீட்டுக்கு ஏதோ கொரியர் வந்திருக்கு போல இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம்மா பவானிக்கு தான் அப்படின்னு ராஜிமா சொல்ல, சரின்னு சண்மதியோட அம்மாவும் போய் பவானி கிட்ட ஏதோ கொரியர் வந்துச்சுன்னு சொல்லி ராஜிமா சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாத்த அடுத்த வாரம் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் வருதுல்ல, அதான் அந்த சாரிக்கு மேட்சாக ஒரு ஹேண்ட்பேக் வாங்கினேன் அப்படின்னு பவானி சொல்ல, இப்படி வாரம் வாரம் ஏதாவது ஃபங்க்ஷன் வந்துட்டே இருக்கு, அதுக்காக நீ ஒவ்வொரு தடவையும் ஏதாவது புதுசாக வாங்கிட்டே இருப்பியா, இதெல்லாம் தேவையில்லாமல் வீண் செலவு, நான் சொல்லி தான் உனக்கு தெரியணும்னு இல்லை, இருந்தாலும் சொல்கிறேன் கொஞ்சம் சிக்கனமாக நடந்துக்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடறாங்க சண்மதியோட அம்மா. உடனே பவானி ரொம்ப கோவமாக அந்த ஹேண்ட்பேக் தூக்கி வீசிடுறாங்க. ஏன் பவானி இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி பவானியோட ஹஸ்பண்ட் கேட்க, அத்தை என்கிட்ட வந்து கேட்டது கூட எனக்கு பெருசாக தெரில, ஆனால் அந்த சமையல்காரம்மா சொல்லி வந்து கேட்குறாங்க பார்த்தீங்களா, நான் என்ன வாங்கினா அந்த சமையல்காரம்மாக்கு என்னவா, அதையெல்லாம் எதுக்கு போய் அத்தைக்கிட்ட அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு பவானி கேட்டுட்ருக்க, இதையெல்லாம் ராஜிமாவும் நின்று கேட்டுடுறாங்க. இங்கே பார் பவானி, ராஜிமா எதிர்ச்சியாக சொல்லியிருப்பாங்க அப்படின்னு அவங்க ஹஸ்பண்ட் சொல்ல, எதிர்ச்சியாக சொல்கிறதுக்கு விஷயந்தான் கிடைச்சதா, இருந்தாலும் இந்த வீட்டில் இருக்கிறவங்களாம் அவங்களுக்கு ரொம்ப தான் இடம் கொடுக்குறோம், வீட்டில் வேலை செய்கிற ஒருத்தவங்களுக்கு நீங்களாம் எதுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு பவானி சொல்லிட்டுருக்க. இங்கே பார் பவானி, ராஜிமாவை இந்த வீட்டில் வேலை செய்கிறவங்கன்னு மட்டுமா நம்ம நினச்சிட்ருக்கோம், அவங்களும் நம்ம வீட்டில் ஒருத்தவங்க தானே அப்படின்னு சொல்ல, நீங்களாம் வேணா அப்படின்னு நினைக்கலாம், ஆனால் என்னால் இனிமேல் அப்படி நினைக்கவே முடியாது அப்படின்னு சொல்ல, பவானி கொஞ்சம் கோவப்படாமல் பொறுமையாக யோசிச்சுப்பாரு, போலீஸ் என்னை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போனப்போ ராஜிமாவால் தானே நான் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னு அவர் சொல்ல, அவங்க இல்லைனாலும் நீங்கள் வெளியே வந்திருப்பீங்க, தப்பு பண்ணவங்க தான் சட்டத்துக்கு பயப்படணும், தப்பு பண்ணாதவங்கள இவங்க இல்லைனாலும் நாங்களே எப்படியாவது வெளியே கொண்டு வந்திருப்போம், இதெல்லாம் ஒரு விஷயம் சொல்லி அந்த அம்மாவை தலையில் தூக்கி வச்சு ஆடாதீங்க, நீங்கள் எதுவும் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக வெளியே வர, ராஜிமா பார்த்து அப்படியே முறைச்சிட்டு போயிடுறாங்க பவானி. இன்னொரு பக்கம் கார்த்திக்கும் சண்மதியும் 2 பேரும் காரில் போயிட்டுருக்காங்க. அப்போ லவ் சாங்ஸாக ஓடிட்டுருக்கு. என்ன கார்த்திக் அடுத்தடுத்து லவ் சாங்காகவே ஓடிட்டுருக்கு அப்படின்னு சண்மதி கேட்க, நான் வேணா மாத்திரவா அப்படின்னு கேட்க, பரவாயில்ல ஏன் மாற்றணும், ஏன் உனக்கு லவ் சாங்னா பிடிக்காதா அப்படின்னு சண்மதி கேட்க, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்கிறாங்க கார்த்திக். அப்புறம் என்ன நல்லா தானே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்க கையில் இருக்கிற மோதிரத்தை காணோம் கார்த்திக் கையில். உடனே காரை நிறுத்து கார்த்திக் அப்படின்னு சொல்ல, ஏங்குறாங்க கார்த்திக். வண்டியை நிறுத்துன்னு சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்ல, கார்த்திக்கும் வண்டியை நிறுத்திடுறாங்க. நேற்று நான் உனக்கு ஒரு மோதிரம் போட்டு விட்டல, அது எங்கே அப்படின்னு சண்மதி கேட்க, அதை நான் அப்போவே கழட்டிட்டேனேங்கிறாங்க கார்த்திக். நேற்று ஷாமை நம்ப வைக்கிறதுக்காக நம்ம 2 பேரும் மோதிரத்தை மாற்றிக்கிட்டோம், அதான் நம்ம நினச்ச மாதிரி ஷாமை நம்ப வச்சிட்டோமே, எதுக்கு இனிமேல் கையிலன்னு சொல்லிட்டு நான் அப்போவே கழட்டி கொண்டு வந்து காரில் வச்சுட்டேங்க அப்படின்னு கார்த்திக் சொல்லிட்டு இருக்க. உடனே சண்மதி காரில் தேடி பார்க்குறாங்க மோதிரம் எங்கன்னு. எப்படியோ அந்த மோதிரத்தை கண்டுபிடிச்சி தேடி எடுத்து கார்த்திக் கையில் திரும்பவும் கையை நீட்ட சொல்லி போட்டு விட்டுறாங்க. அப்போது மனசுக்குள்ளேயே யோசிக்கிறாங்க, இது நான் மற்றவங்களுக்காக போட்ட மோதிரம் கிடையாது, இது நான் உன் மேலே ஆசைப்பட்டு போட்ட மோதிரம், இது எப்போ உன் கையிலேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஏங்க இப்போ எதுக்குங்க திரும்பவும் என் கையில் போட்டு விட்டீங்க அப்படின்னு கார்த்திக் கேட்க, அது வந்து அப்படின்னு சொல்லி தயங்கிக்கிட்டே, ஷாமை நம்ப வைக்கிறதுக்காக தான் நம்ம இந்த மோதிரத்தை போட்டுக்கிட்டோம், நாளை பின்ன ஷாம் எங்கள் வீட்டுக்கு வரலாம், இல்லை ஆஃபீஸ்க்கு வரலாம், இல்லை நம்ம 2 பேரும் சேர்ந்து எங்காவது போகும்போது அவனை மீட் பண்ணுவோம்ல, அப்போது அந்த மோதிரம் உன் கையில் இல்லாமல் இருந்தால் அவனுக்கு டவுட் வந்துடும், அதனால தான் நான் இந்த மோதிரத்தை உனக்கு போட்டு விட்டேன். கார்த்திக் நம்ம பிளான் எல்லாம் ஷாமுக்கு தெரியவே கூடாதுல்ல, அதனால இந்த மோதிரம் எப்போ உன் கையிலே இருக்கணும் சரியா அப்படின்னு சொல்லி கேட்க, சரிங்கங்கிறாங்க கார்த்திக்கும். அடுத்ததாக கிளைண்ட் ஒருத்தர் கால் பண்ணி சண்மதியை வர சொல்ல, சரிங்க சார் நான் வரேன்னு சொல்லிடுறாங்க. இப்போ நம்ம என்னங்க பண்ணுறது அப்படின்னு கார்த்திக் கேட்க, நம்ம திரும்பவும் ஆஃபீஸ் போயிட்டெல்லாம் அவரை வந்து மீட் பண்ணிட்டு இருக்க முடியாது, அப்படியே எங்காவது ஒரு 1 hour வெயிட் பண்ணி இருந்துட்டு அவரை பார்த்துட்டே போயிடலாம் அப்படின்னு சண்மதி சொல்ல, சரின்னு சொல்லிட்டு கார்த்திக்கும் சண்மதியும் கோயிலுக்கு வராங்க. அந்த டைமில் கார்த்திக்கு வானதியோட ஞாபகமெல்லாம் வருதுங்க. அப்படி கார்த்திக் வானதியை பற்றி யோசிச்சுட்டு இருக்க கரெக்டாக சண்மதி கார்த்திக்கவே பார்த்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் சண்மதி முன்னாடி போக, இவ்வளோ நேரம் நம்மள தான் இவ பார்த்துட்டு இருந்தாளா, ஆனால் நம்ம அதை கவனிக்காமல் விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. கார்த்திக்கும் சண்மதி 2 பேரும் சாமிக்கிட்ட வேண்டிக்கிறாங்க. கார்த்திக் சண்மதிக்கு என்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, அதை அவங்க வாயாலேயே சொல்லணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து சாமியை வேண்டிக்கிறாங்க. ஆனால் சண்மதி கார்த்திக்கு என்னை பிடிச்சிருக்குன்னு அவரே அவர் வாயால் சொல்லணும், அந்த நிமிஷத்துக்காக நான் காத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி சண்மதி வேண்டிக்கிறாங்க.
சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா என்ன சாமிக்கிட்ட ஏதோ வேண்டுதலெல்லாம் வச்ச மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சண்மதி கேட்க, நீங்கள் கூட ஏதோ சின்சியராக வேண்டிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு, நீங்கள் என்ன வேண்டுதல் வச்சிங்க அப்படின்னு சொல்லி கார்த்திக் கேட்க, அது பொதுவாக பொண்ணுங்களோட பிரார்த்தனையெல்லாம் சொல்லக்கூடாது கார்த்திக், அது பழிக்காது. ஜென்ஸு சொல்லலாமாம்மா, அது பழிக்கும். சொல்லுங்கள் என்ன வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னு சண்மதி கேட்க, உங்களை அப்படின்னு சொல்லி கார்த்திக் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதோட எபிசோட் முடிச்சுக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.